உயிரை பறிகொடுத்த பெண் பிரபல பினான்ஸ் நிறுவன அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சென்னை தாம்பரம்க்கு பக்கத்துல கன்னடபாளையம் அப்படின்ற பகுதி இருக்கு. இங்க திவ்யா அப்படின்றவங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை செய்யற இவங்க கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி இஎம்ஐல ஏசி மற்றும் கட்டில் வாங்கியதா சொல்லப்படுது. இதற்கான கடன் தொகையை பிரபல பைனான்ஸ் கம்பெனி மூலமா மாதமா வங்கி கணக்குல செலுத்திட்டு இருந்திருக்காங்க. கடனை கரெக்டா கட்டி முடிக்க போற நேரத்துல ஒரு கால் வருது. நீங்க கடன் வாங்கி இருக்கிற கம்பெனில இருந்து தான் கால் பண்றோம். இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டிட்டு இருக்கீங்க, உங்க சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு, அதனால 4 லட்சம் ரூபாய் லோன் கொடுக்கறோம்னு சொல்லி இருக்காங்க. முதல்ல அதை நிராகரிச்சவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கும் பண தேவை இருந்ததுனால லோனை வாங்கிக்கிற முயற்சியில ஈடுபட்டதா சொல்லப்படுது. லோனுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ்னு முதல்ல 3150 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் கேட்டதா சொல்லப்படுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 81,500 ரூபாய் பணமும் ஜிபே மூலமா அவங்களுக்கு அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. இந்த நேரத்துல தான் திவ்யா அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. எனக்கு லோன் வேணா, நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த ஏமாற்று கும்பல் இன்னும் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த பணத்தெல்லாம் நாங்க திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொன்னதா சொல்லப்படுது. இதனால மனமுடைந்த திவ்யா அவர்கள் பிரபல பினான்ஸ் கம்பெனியை முற்றுகையிட்டு என்னோட விவரங்கள் எப்படி வெளியாச்சு, நான் லோன் கட்டுறேன், இங்கதான் வாங்கியிருக்கேங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேள்விகளை கேட்டு இருக்காங்க. இந்த தகவல் கேட்டு உடனடியா தாம்பரம் போலீசார் அந்த கம்பெனிக்கு வந்திருக்காங்க. திவ்யா அவர்களை சமாதானப்படுத்தி விசாரணைக்காக தாம்பரம் போலீஸ் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போனதா சொல்லப்படுது. அங்க வழக்கும் பதிவு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. லோன் தருவதா சொல்லி பணத்தை பறிக்கிற சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறிட்டு இருக்கு. அதனால கடன் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது கால் பண்ணாங்கன்னா விழிப்புணர்வோடு இருங்கன்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. 3,150 மட்டும் ப்ராசஸ் ஃபீஸு, மீதி எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மேடம் அப்படின்னு தான் சேர்த்து வந்துடும். அக்கௌண்ட்டில் 5 மினிட்ஸில் கிரெடிட் ஆகிடும் மேடம் சொல்லவும் நான் அனுப்பினேன் சார். அப்புறம் 5 மினிட்ஸில் வரலன்னு திரும்பி கேட்க அவன் ஒரு ப்ராசஸாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இன்னும் ஆன்லைனில் தான் இருக்கிறான். எனக்கு ஃபோன் பண்ணி காசு தான் கேட்குறாங்க. அதை ஸ்டேஷனில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ஃபினான்ஸில் போய் கேட்டாலும் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஒரு பதில் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஆக்ஷன் எடுப்பாங்க சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து 3 நாள் ஆகுது, எங்களுக்கு ஒரு பதிலும் வந்ததில்லை. நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்டு வாங்குறாங்க. எனக்கு அடுத்தது யாருமே ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் வந்திருக்கேன் சார். Sevaya, hello. I'm good. How are you? Nice to meet you. I'm Mary. I'm proud of you. Nice to meet you. Thank you. Can I have? ये वाला. Okay. ठीक है. So, can I have chai?